Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. எங்க வீடு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? நீ அனுப்புனிய கொரியர் அதுல அட்ரஸ் இருந்துச்சு. அத பார்த்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். கொரியரா? பாத்தீங்களா அத்தை? அவருக்கு எதுவும் தெரியல. தெரியாதுல்ல, தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நீ அனுப்பாம எப்படி கொரியர் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? இல்ல ஜானு, நான் எந்த கொரியரையும் அனுப்பலையே. என்ன கௌதம் சொல்றீங்க? நீங்க அனுப்பலையா? ஆஹா, புருஷனும் பொண்டாட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கணும்னு பாக்குறீங்களா? ஐயோ, ஷோ, எனக்கு ஒண்ணுமே புரியல ஜானு. என்ன கொரியர் அது? இந்த சொத்து எனக்கு வேண்டான்னு ஒரு பத்திரத்துல எழுதி கையெழுத்து போட்டு அனுப்புனியே, அந்த கொரியர் தான். என்ன சொல்ற? நான் எந்த பத்திரத்திலும் கையெழுத்து போ. பிசினஸ் எல்லாம் உங்க பேர்ல இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் உங்க கையெழுத்தை தான் கேக்குறாங்க. கம்பெனி ரன் பண்ணவே முடியல. கார்த்திக் பாவம் ரொம்ப சிரமப்படுறாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? உங்க பேர்ல இருக்கிற சைனிங் அத்தாரிட்டி எல்லாம் கார்த்திக் தன் பேர்ல மாத்துற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாரு. ஏன் இது கேட்க அவன் இங்க வர மாட்டானா? கார்த்திக்கு உங்க மூஞ்சில முழிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது பாருங்க மாமா. அஞ்சலியோட வேலையா? எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்கா. ரொம்ப பெரிய மாஸ்டர் பிளான் தான். அஞ்சலி, என்ன என்ன பேசாம நிக்கிற? நீ தானே அது கொரியர் அனுப்பிச்ச? ஆமா, நான் தான் கையெழுத்து போட்டேன். இப்ப என்ன அதுக்கு? கௌதம், இது உண்மையா? ஆமா. ஏன், உனக்கு என்ன சந்தேகம்? டேய், ஏன்பா ஏன் அந்த சொத்து வேண்டாம்னு முடிவு பண்ண? நான் வேணானா அந்த வீடு முடிவு பண்ணிருச்சு. அந்த வீடு வேணான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓஹோ, அப்போ நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? ஜானு, சொத்து வேணாங்கிறதுக்கு பெரிய மனுஷனா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பெரிய மனசு இருந்தா போதும். டேய், இந்த தத்துவெல்லாம் என்கிட்ட பேசாத. இந்த சொத்து வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா, இல்ல உனக்கு அப்பா அம்மாவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? ஜானு, பேசாத. நீ அந்த வீட்டை விட்டு போனதே என்னால தாங்கிக்க முடியல. அதுக்குள்ள இன்னொரு இடியை இப்படி இறக்கி விடுறியே. ஏன் இப்படி இருக்க? உனக்கு எல்லாம் மனசே இல்லையா? இல்ல அத்தை, அவரு. நீ பேசாத. என் கௌதம், சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னா உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனையும் உன்னால திருப்பி தர முடியுமா? ஏன் முடியாது? நான் ரத்த பந்தம் இல்லாதவனு பேச்சு வந்துச்சுல்ல, உடனே வீட்டு விட்டு வெளியில வந்துட்டான்ல. எங்கிருந்தோ வந்தவன் நம்ம சொத்தை அனுபவிக்கிறதான்னு என்ன வந்துருச்சு? அதான் இப்ப எழுதி கொடுத்துட்டேன். நான் கொடுக்க வேண்டியது வேற என்ன இருக்கு சொல்லு, அதையும் கொடுத்துறேன். ஓ, அப்படியா? அப்போ உன் அப்பாவும் நானும் உன் மேல அவ்வளவு பாசத்தை கொட்டணுமே, அத உன்னால திருப்பி தர முடியுமா? அந்த பாசத்துக்கு உன்னால விலை கட்ட முடியுமா? திருப்பி தர முடியுமா? சொல்லு. ஏண்டா ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு. ஜானு, பொருளையும் உங்க அன்பையும் இணைச்சு வச்சு பேசாத. நானே இந்த வீட்டுக்கு உறவில்லாதப்போ எப்படி சொத்து மட்டும் எனக்கு சொந்தமா இருக்க முடியும்? அதான் எழுதி கொடுத்துட்டேன். அந்த சொத்து நியாயமா பார்த்தா கார்த்திக் ஐஸ்வர்யாக்கு தான் சேரணும். ஏன்னா அவங்க தானே உன் வயித்துல பிறந்த சட்டப்படியான வாரிசுங்க. நீ இஷ்டத்துக்கு தேவையில்லாம எதையும் பேசாத.
அந்த சொத்தை மட்டும் எழுதி கொடுக்கல, உன் ஜானுவையும் வேண்டானே எழுதி கொடுத்துட்ட. ஜானு சும்மா இரு. அம்மாவையும் நீ அப்படியே தூக்கி வீசிட்ட. ஆனா எந்த காலத்திலயும் உன் அம்மா தன் பிள்ளைய அப்படி தூக்கி வீச மாட்டா. மரியாதையா சொல்றேன், அந்த சொத்தை திருப்பி வாங்கிக்கோ. ஜானு எனக்கு வேண்டான்னு சொல்றல, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரிடா, உனக்கு வேண்டாம் வேண்டாம். ஆனா உனக்கு பொறுக்க போற என் பேர குழந்தைங்க அவங்க இப்படி கஷ்டப்படணுமா என்ன? அவங்க ஜானகியோட பேர குழந்தைங்க சும்மா ராஜா மாதிரி வாழணும். அவங்களுக்காகவாவது நீ இந்த சொத்தை வாங்கிக்கணும். நானே யாரும் இல்லாதவங்கிற பட்டத்தை சுமந்துகிட்டு இருக்கேன். இதுல அந்த சொத்தை வாங்கி என் குழந்தைங்களும் அந்த பட்டத்தோட அலையணுமா? வேணாம் ஜானு. நான் தனியா புதுசா இப்பதான் முளைச்ச செடியா வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சி கனி ஆக்குற மாதிரி எங்க வாழ்க்கையை நானே செதுக்கிக்கிட்டு இருக்கேன். சொத்தை கொடுத்து எங்களுக்கு சுமையை ஏத்தி வச்சிடாத ப்ளீஸ் ஜானு. இதோ நிக்கிறாளே இலக்கியா, இவதான் என்னோட சொத்து. வேற எந்த சொத்தும் எனக்கு வேண்டாம். அப்போ நான் யாருப்பா? நான் யாரு? பூ காய் கனின்னு இவ்வளவு வசனத்தை எல்லாம் பேசுறியே, அந்த செடியில எனக்கு எந்த இடத்தப்பா கொடுக்க போற? என் கௌதம், இன்னைக்கு நீ அண்ணாந்து பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிக்கிறியே, அந்த மரத்தோட பேரு நான் தான்ப்பா. இப்ப நல்லா வளர்ந்துட்ட, அந்த பேரை வந்து தூக்கி வீசிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டியா? அத்தை, ஏன் இப்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், அவனு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசினானே, அதெல்லாம் உனக்கு கேட்கல? கௌதம், இது பாரு, நீ வந்து சொத்தை தூக்கி வீசல, இந்த ஜானோட பாசத்தை தூக்கி வீசுற. ஜானு, என்ன ஏதுன்னு கேட்க வந்த என்னையே வெளியில போன்னு சொல்லாம சொல்ற. இல்ல ஜானு, சுமாரு. ஏன் கௌதம், உன்னை சுமந்த இந்த நெஞ்சில இடிய இறக்குறியே, நான் உன் பின்னால ஓடி ஓடி வரேன், ஆனா நீ என்ன புதைச்சு தள்ளுறியே. இல்ல ஜானு. அப்போ இந்த ஜானு உனக்கு வேண்டாம், வேண்டாம் தானே? வேண்டாம்னா சொல்லிடு, நான் போயிடுறேன். ஐயோ அத்தை, இருங்க அத்தை. கௌதம், என்ன பேசாம நிக்கிறீங்க? அத்தை போறேன்னு சொல்றாங்க பாருங்க. அவன் இனி பேச மாட்டாம்மா, பேச மாட்டான். என்ன கௌதம்? கௌதம், கல் நெஞ்சக்கார. அவனை தேடி வந்ததுக்கு எனக்கு நல்ல பாசத்தை காட்டிட்டான், நல்ல பாசத்தை காட்டிட்டான். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க, என்னால விடுங்க, நான் போறேன். என்ன ஜானு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.